இன்னைக்கு நாம ஷாவுத் பண்டிகை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஃபெய்த் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் அப்புறம் கட்டி எஃப்ராயிம் குறிப்புகளை வச்சுதான் இதை பார்க்க போறோம். ஆமாங்க. வெறும் சரித்திரம் மட்டும் இல்லாம இது நம்ம ஆன்மாவோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் இல்லையா? கரெக்ட். இது வெறும் வருஷம் வர்ற ஒரு நினைவு கூறல் இல்ல. ஓ, குறிப்புகள் சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய ஆன்மீக அனுபவம். பெசக்ல கிடைச்ச அந்த உடல் விடுதலை இருக்கே, ஆமா, அதுல இருந்து சினாய் மலையில நடந்த அந்த ஆன்மீக இணைப்பு வரைக்கும் போற ஒரு பயணத்தோட கிளைமேக்ஸ் இது. ஓஹோ, அப்போ இது ஒரு பயணமா? ஆமா, ஒரு ஆன்மாவின் பயணம். ஒவ்வொரு வருஷமும் நம்மள தட்டி எழுப்புற மாதிரி. சுவாரஸ்யமா இருக்க. இந்த ஷாவுத்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? ஷாவுத்னா சிம்பிளா சொன்னா வாரங்கள். வாரங்களா? ஆமா, இதுக்கு காரணம் அந்த ஓமர்னு சொல்ற ஒரு கணக்கு. 7 வாரம். 7 வாரம், அதாவது 49 நாள் கணக்கா? 49 விதமான அசுத்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா 49 பரிசுத்த நிலைக்கு மேல ஏறி போறது. அடையப்பா, 49 படியா? ஆமா, அந்த ஏத்தத்தோட உச்சியில தான் ஷவுத் அன்னைக்கு அந்த தெய்வீக ஞானம், அந்த தோரா இறங்குது. ஓ, அப்போ இதுக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி இந்த பயணத்தோட வேற வேற அம்சங்களை காட்டுது? ஆமா, ஒவ்வொன்னும் ஒரு கோணத்தை சொல்லுது. இப்ப சக் ஹக்கச்சீர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அறுவடை பண்டிகை. அறுவடையா? ஆமா, கோதுமை அறுவடை நேரம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. தானியம் எப்படி உடம்ப காப்பாத்துதோ அதே மாதிரி தோரா ஆன்மாவை காப்பாத்துது. உலக வாழ்க்கையும் ஆன்மீக ஊட்டச்சத்தும் ஒன்னா சேர்ற இடம் அது. சரி சரி. அப்புறம் ரொம்ப முக்கியமானது செமன் மத்தன் தோரா தேன். அது என்ன? அதாவது நம்ம தோரா கொடுக்கப்பட்ட நேரம்னு அர்த்தம். இதுதான் ஷாவுத்தோட மையமே. சினாய் மலையில தோரா கொடுத்தாங்களே அந்த நாளா? அதேதான், அந்த நிகழ்வே இந்த நாள்ல தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமா என்னன்னா, சொல்லுங்க, இது ஒரு தடவை நடந்து முடிஞ்ச விஷயம் இல்ல. ஹசிடிக் போதனை என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த சினாய் மலையின் குரல் கேக்குமா. ஒவ்வொரு வருஷமுமா? ஆமா, ஒவ்வொரு ஆன்மாவோட ஆழத்திலயும் அது கேக்கும்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. சில குறிப்புகள் இத வானத்துக்கும் பூமிக்கும் நடக்கிற ஒரு கல்யாணம் மாதிரின்னு கூட சொல்றதா படிச்சேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. மிட்ராஷ், ஜோஹர் மாதிரியான நூல்கள்ல அப்படிதான் சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஹஷேம், அதாவது இறைவன், அவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடக்கிற ஒரு தெய்வீக திருமணம் இது. திருமணம்னா? ஆமா, இதுல தோரா தான் கெத்துபா. கெத்துபானா? திருமண ஒப்பந்தம் மாதிரி. சினாய் மலை தான் சுப்பா, அதாவது திருமண பந்தல். ஓஹோ. சுருக்கமா சொன்னா, எல்லையே இல்லாத இறைவனும் எல்லைக்குட்பட்ட நாமளும் தோராங்கிற ஒரு உயிருள்ள பாலம் வழியா இணையறது தான் ஷாவுத்தோட சாராம்சம். வாவ். அந்த சினாய் அனுபவத்துல ஓர் மஹிஃப்னு ஒரு ஒளிபத்தி குறிப்புகள்ல வருதே, அது என்ன? ஆமா, அரசில்ங்கிற ஞானி அத பத்தி சொல்றாரு. ஓர் மஹிஃப்னா சுத்தி இருக்கிற ஒளி, சூழ்ந்திருக்கும் ஒளி அப்படின்னு சொல்லலாம். சூழ்ந்திருக்கும் ஒளியா? ஆமா, அது ஒரு பெரிய சக்தி, ஒரு தெளிவு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஷாவுத் நேரத்துல வெளிப்பட்ட அந்த ஒளி அங்கிருந்து மக்களோட ஆன்மாவை அப்படியே நிரப்பிடுச்சு. அவங்கள இறைவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம தங்களையே அர்ப்பணிக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போச்சுன்னு குறிப்புகள் சொல்லுது. அப்ப அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு தலைமுறைக்கும் தோராவோட அந்த தெய்வீக ஒளிய பெற தேவையான திறனை உள்ளுக்குள்ள பதிச்சுதுன்னு சொல்றாங்க. அப்போ தோராங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வெறும் சட்ட புத்தகம் இல்லையா? நிச்சயமா இல்ல. அது சட்டங்களோட தொகுப்பு தான். ஆனா அதுக்கும் மேல. எப்படி? சோஹர், ராம்சால் போன்ற ஞானிகளோட பார்வைப்படி தோராங்கிறது படைப்போட ப்ளூ பிரிண்ட், வாழ்க்கையோட கட்டமைப்பு. படைப்போட ப்ளூ பிரிண்டா? ஆமா, தோராவை பெறுவதுனா இந்த பிரபஞ்சத்தோட மூலத்துல இருக்கிற அந்த தெய்வீக அமைப்போட நம்மள மறுபடியும் இணைச்சுக்கிறது. பிரபஞ்சத்தோட அந்த ஆன்மீக டிஎன்ஏவோட ஒத்து செஞ்சு போறது மாதிரி. அப்போ சினாயில கேட்ட அந்த குரல் அது இன்னைக்கும் கேக்குதா? ஆமா, பேத் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் குறிப்புகள் சொல்ற மாதிரி ஹசிடிக் சிந்தனைப்படி அந்த குரல் இன்னைக்கும் ஒலிக்குது. நிஜமாவா? ஆமா, யாருக்கெல்லாம் கேக்குற திறன் இருக்கோ அவங்க ஆன்மாவுல அது எதிரொலிக்குது. ஒவ்வொரு ஷாவோட்லயும் அந்த தோரா வழங்கப்படுறது புதுப்பிக்கப்படுது. அப்போ இது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமா? ஆமா, ஆன்மா திரும்ப திரும்ப அந்த பரிசுத்தத்துக்கான அழைப்ப கேக்குது. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷாவுத்தோட மொத்த அர்த்தம் என்னன்னு சொல்லலாம்? இது வெறும் ஹிஸ்டாரிக்கல் நினைவு நாள் மட்டும் இல்ல போல. கரெக்ட். அது ஒரு உயிரோட்டமான அனுபவம் சொல்லுது. அப்படியா? ஒவ்வொரு வருஷமும் தோராவை நாமளே புதுசா வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கா? மிகச்சரியா சொன்னீங்க.
சீனாய் மலையில என்ன நடந்துச்சோ அதை நினைவுக்கு கொண்டு வரது மட்டும் இல்ல, ம்ஹும். நம்ம ஆன்மா மறுபடியும் அந்த அந்த இறைவனோட மெல்லிய குரலை கேட்டு தோராவை முதல்ல வாங்கின மாதிரி உள்ளுணர்வா நடக்கிற ஒரு விஷயம். சரி சரி, இதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதைத்தான் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த உள்குரல் அப்படிங்கிற ஐடியா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பிரெஸ்லோவோட ரெப்பி நட்ச்மேன் இத பத்தி என்ன சொல்றார்? அவர் சொல்றது, ம், ஷாவோத் அன்னைக்கு நம்மளால அந்த குரலை கேட்க முடியுமா? ஏத்தோட பேசுற ஒரு மெல்லிய குரல், அது ஒவ்வொரு இஸ்ரேலரோட ஆன்மாவிலையும் ஏற்கனவே பதிக்கப்பட்ட ஒரு உள்தோரா மாதிரி. ஓ, உள்தோரா. ஆமா, கடி எஃப்ரேம் குறிப்புகளும் அதே தான் சொல்லுது. தோராங்கிறது வெளியில இருந்து திணிக்கப்படுற ஒண்ணு இல்ல, சரி. அது மக்கள் மனசுல ஆழமா நடப்பட்ட ஒரு ஒளி மாதிரி. ஷாவோத் அன்னைக்கு அந்த ஒளி தூண்டப்படுது. அப்போ பால் ஷெம்டோவ் சொன்னது போல ஒவ்வொரு ஷாவோத்லயும் தோரா புதுசா கொடுக்கப்படுதுங்கிறது இந்த உள்வழி விழிச்சுக்கிறது தானா? கரெக்ட். அத வெறும் ஒரு சுருளா இல்ல ஒரு புக்கா பார்க்காம இறைவனோட சித்தமா வாங்கிக்க ஒவ்வொருத்தரும் தங்களை தயார்படுத்திக்கணும். அப்படியா? இது வெறும் அறிவா புரிஞ்சுக்கிறது இல்ல, ஆன்மாவோட தயாரிப்பு போல. ஆமா, சரியா புடிச்சிங்க. இங்கதான் பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் சொல்ற அந்த ஒப்பீடு வருது. என்ன ஒப்பீடு? இறைவன் தோராவை இஸ்ரவேலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மத்த தேசங்களுக்கும் அதை ஆஃபர் பண்ணாராம். ஓ, ஏன் அப்படி? இது ஒரு நிராகரிப்பு இல்ல, அது அவங்களோட ஆன்மீக அடையாளத்தை வெளிக்கொண்டு வர்ற ஒரு செயல். எப்படி? அந்த குறிப்புகள் படி ஏசா, மோவாப், அம்மோன், இஸ்மாயல்னு பல தேசங்களுக்கு போனாராம் இறைவன். அவங்க கேட்ட முதல் கேள்வி, அதுல என்ன எழுதியிருக்கு? ஆமா, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க இல்லையா? ஆமா, ஆனா அவங்க இயல்புக்கு, அதாவது அவங்க நேச்சருக்கு முரணான கட்டளைகளை கேட்டப்போ, உதாரணமா ஏசாவோட இயல்புக்கு எதிரா கொலை செய்யாதேன்னோ, இஸ்மாயலோட இயல்புக்கு எதிரா திருடாதேன்னு சொன்னப்போ அவங்க அதை ஏத்துக்கல. ஓ, அவங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கைடன்ஸ் எதிர்பார்த்தாங்க போல. கரெக்ட். ஆனா இஸ்ரவேலோட ஆன்மா வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த குறிப்புகள் சொல்றபடி வித்தியாசம் கொடுக்கப்பட்ட விதத்துல இல்ல, வாங்கிக்கிட்ட விதத்துல தான் இருக்கு, அப்படிதானே? மிக மிக முக்கியமான பாயிண்ட் அதுதான். இஸ்ரவேலோட பதில் எப்படி இருந்துச்சு? சினாய் மலையில அவங்க கேட்டப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலையா? அப்போ என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது நாசே வெனிஷ்மா, அதாவது செய்வோம் அப்புறம் புரிஞ்சுக்குவோம். ஆஹா, செய்வோம் அப்புறம் புரிஞ்சுக்குவோம். ஆமா, பேத் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் சொல்ற மாதிரி இது இறைச்சித்தத்துக்கு முன்னாடி ஒரு முழுமையான நம்பிக்கை, சரணடைதல். யூத ஆன்மீகத்தோட முக்கியமான நூலான ஜோஹர் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தைகளை சொன்னப்போ அவங்களோட ஆன்மா மகிமையோட சிம்மாசனம் வரைக்கும் உயர்ந்துச்சாம். அடேங்கப்பா, இது அந்த தருணத்தோட ஒரு தனித்துவமான ஆன்மீக உயரம்னு சொல்றீங்க. நிச்சயமா. அப்போ செய்வோம் பிறகு புரிந்து கொள்வோம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு முழுமையான நிலைப்பாடு, நம்பிக்கைய முதல்ல வைக்கிறது. ஆமா. அப்போ இஸ்ரவேல் தோராவா அவங்க இயல்பை அப்படியே பிரதிபலிக்கிற ஒன்னா ஏத்துக்கல, அவங்க இயல்பை மாத்திக்கிறதுக்காக ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா? இதுதான் மஹரால் மாதிரி பெரிய சிந்தனையாளர்களோட பார்வை. அவர் என்ன சொல்றார்? தோரா இயற்கைக்கு மேல திணிக்கப்படல, அது இயற்கையை இன்னும் செம்மைப்படுத்தி உயர்த்துறதுக்காக வருதுன்னு அவர் சொல்றார். சரி. அதாவது யார் தன்னோட இயல்பான உணர்வுகளுக்கு மேல போய் தெய்வீக உண்மையால வாழ தயாரா இருக்காங்களோ அவங்க தான் அதை உண்மையா பெற முடியும். இது மாற்றத்துக்கான ஒரு அர்ப்பணிப்பு. அப்படியானால் ஷாவோத்துங்கிறது அது வெறும் கடந்த காலத்தோட நினைவு இல்ல, அது நிகழ்காலத்துக்கான ஒரு அழைப்பு. நிச்சயமா. இந்த ஆதாரங்கள் படி பார்த்தா ஷாவோத்துங்கிறது ஆன்மீகமா உயர, ஒன்னா சேர, இறைவனோட நெருக்கமா இருக்க இப்போ தொடர்ந்து வர்ற ஒரு அழைப்பு. ஒவ்வொரு வருஷமுமா? ஆமா, ஒவ்வொரு வருஷமும் ஆன்மாவை உயர்த்தி வானத்தையும் பூமியும் மறுபடியும் இணைக்க, தோராவோட அந்த பரிசு மூலமா இறைவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற புனித உறவை புதுப்பிக்க அது திரும்ப வருது. ஒவ்வொரு ஆன்மாவும் மறுபடியும் சினாயில நிக்கிறதுக்கும் நாசே வெனிஷ்மான்னு சொல்றதுக்கும் தோராவை வெறும் சட்டமா இல்லாம உயிர் மூச்சா வாங்கிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இது. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இன்னைக்கும் கூட நாம ஒரு புது அறிவையோ இல்ல வழிகாட்டுதலையோ பெற முயற்சிக்கும் போது நம்ம அணுகுமுறை எப்படி இருக்கு? அது நம்ம இப்போதைய இயல்போட, நம்ம கம்ஃபர்ட் ஜோனோட பொருந்துறத மட்டும் தேடுதா, இல்ல நாசே வெனிஷ்மா மாதிரி நம்மள மாத்தக்கூடிய ஒன்னை ஏத்துக்கிற திறந்த மனசோக நாம இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.